லாஸ்ட் வீடியோவில் ரெட் வெல்வெட் சீஸ் ப்ரௌனி பற்றி போட்டிருந்தேன். இதுதான் அந்த ரெட் வெல்வெட் சீஸ் ப்ரௌனி. இவங்க வந்து எனக்கு பர்த்டே ஸ்லாபாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை பர்த்டே ஸ்லாபாக நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் வெல்வெட் சீஸ் ப்ரௌனி வந்து நம்மளால வெளியில் வைக்கவே முடியாதுங்க. ஏன்னா அதில் வந்து சீஸ் இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமமே 1 டே தான் வெளியில் வைக்க முடியும். நான் வந்து காலேஜ் அன்னைக்கு போகணும். மண்டே வந்து காலேஜ் போகணும். சண்டே வந்து நான் இவங்களுக்கு செய்கிறேன். மண்டே மார்னிங்கே என்னை டெலிவரி கொடுக்க சொல்லிட்டாங்க. அதனால் சண்டே நைட்டு 11 o'clock நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும். பிகாஸ் வந்து இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க முடியாதுல்ல, அதனால். இருந்தாலுமே நான் கனாஷ் போட்டதுனால ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தேன். கேக் வந்து அவங்க 1/4 kg ப்ரௌனி சொல்லியிருந்தாங்க. சீஸ் க்ரீம் கனாஷ் டிசைன் எல்லாமே போட்டு 550 கிராம் கிட்ட வந்துருச்சு கேக். அதுக்கு மேலேயே தாண்டிடுச்சு. நட்ஸு எல்லாமே போட்டிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லாேருக்கும் பண்ணுற டிசைன் மாதிரி தான், ரொம்ப ஒன்றும் பண்ணல. சின்னதாக ஒரு க்ரீட்டிங்ஸ் மாரி ஹாப்பி ஆனிவர்சரின்னு வச்சுட்டு அம்மா அப்பான்றதை சாக்லேட்லேயே வச்சுருந்தேன். சைடில் வந்து சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ளார்ஸ் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். நான் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கேக்லேயுமே இந்த ஃப்ளார்ஸ் வச்சு தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ளார்ஸ் வந்து ஃபோம் மெட்டீரியலில் இருக்குது. அடியில் ஒரு நெட்டட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஸ்டிக்குமே கொடுத்துருக்காங்க. ஸ்டிக் அந்த ஒட்டுறதுக்கானதுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரௌனி ஆஃபர் போட்டாச்சு. கீழே டேக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆஃபர் வந்து 1 வீக் வேலிடிட்டி மட்டும்தான் இருக்குது. நான் இந்த கேக்கை டெலிவரி கொடுத்துட்டு காலேஜ் வந்துட்டேன். அக்கா வந்து எனக்கு ஈவினிங் தான் ரிவ்யூ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. கேக் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள்.